வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ நேற்றுக்கு நம்ம 22,400 22,400 புட் ஆப்ஷன், 22,600 கால் ஆப்ஷன். அதை வந்து ஒரு வைடஸ்ட் எட்ஜ், அதுக்கு நடுவில் நம்மளுக்கு 22,500 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராடல் இருந்திருந்தாங்க. சரிங்களா? அப்போ அந்த ஸ்ட்ராடலை வச்சு நம்ம ஒரு ரேஞ்ச் எடுத்திருந்தோம். என்ன ரேஞ்ச் எடுத்திருந்தோம்? 22,636 அண்ட் 22,729 அப்படின்றது நம்மளுக்கு இது வந்து ஷார்ட் ரேஞ்சுடைய ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பு. இது வந்து ஒயிட் ரேஞ்சுடைய டாப்னு நம்ம எடுத்திருந்தோம். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க? ஓப்பனே வந்து நம்மளுக்கு இந்த ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்புக்கு நியர்பை தான் ஓப்பன். வச்ச லோ என்ன? நம்ம எடுத்திருந்த 22,600 எட்ஜா கன்சிடர் பண்ணால் ஒரு எட்ஜுக்கு தான் லோவே. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? அது ஒரு எட்ஜுக்கு, ஒரு வைட் எட்ஜோடைய டாப்புக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து லோ வச்சுருக்காங்க. அவங்க லோவே அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராங், ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க. அதுக்கடுத்து ஒயிட் ரேஞ்சுடைய டாப் வரைக்கும் போகிறாங்க. இது இவ்வளவு தான் மூமெண்ட் காலையில். ஸோ இந்த மூமெண்ட்டுக்குள்ளே நம்ம எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுத்துக்கலான்றதான் விஷயம். ஓகேங்களா? இதை நீங்கள் கரெக்டாக கன்சிடர் பண்ணி ப்ராப்பராக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரி முடிஞ்சிருக்கும். அடுத்து 834 வரைக்கும் போயிருக்கு. இது வந்து நம்மளுடைய இந்த ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலயமா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்போம். வெரி ஃபஸ்ட்டு வீடியோ, சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத அதை நீங்கள் ஒன் சைடு மார்க்கெட்டாக போயிருக்கதோ நீங்கள் அதை வச்சு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 750 போனோடனே 22,750க்கு மேலே போனோடனே ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஆகி நம்மளுக்கு 700 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனாங்க. சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் கம்ப்ளீட் ஆகுது. அதாவது ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 புள்ளிகள் ரேஞ்ச் அப்படின்றப்ப ரேஞ்ச் அங்கே தான் கம்ப்ளீட் ஆகுது. வச்ச லோ 600. அப்போ அதுலேருந்து 150 பாயிண்ட் கணக்கு பண்ணிக்கோங்க, 750. அப்போ அந்த 150 பாயிண்ட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன ஹர்டல் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ க்ளோஸ் வச்சுருக்கிறது 22,834. அப்போ இந்த 22,834 க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இன்னைக்கு டேபிள் என்ன இருக்காங்க? 23,000 கால், 22,800 கால், 22,700 புட், 22,700 கால், 22,900 கால், 22,600 புட் ஆப்ஷன். இதில் 23,000 போவாங்களா அப்படின்றத கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் நாளைக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் அதாவது வெனஸ்டே, அதுக்கப்புறம் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி நியர்பை இருக்காங்க. சரிங்களா? ஸோ பெரிய ரேஞ்ச் கொடுப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 50 to 50% அப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் நம்மளுக்கு இப்போ கரண்ட்டில் ஒரு நல்ல ரேஞ்சில் எது வரைக்கும் இருக்காங்கன்னா 600 வைடா, 600 to 900. அப்போ அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 750. அப்போ இன்றைக்கி க்ளோசிங் வந்து அதுக்கு மேலே தான் வச்சுக்கிறாங்க. 22,834. அப்போ நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்கிற கரண்ட் வேல்யூ படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 700 புட் அண்டு 800 கால், 834க்கு மேலே வச்சுருந்தாலும் 700 புட் அண்ட் 800 காலில் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கில் கன்வெர்ட் ஆகி நிற்கிறாங்க. ஸோ நாளைக்கு இந்த ஸ்ட்ராங்கிளுக்கு மேலே நிற்கிறாங்களா இல்லை கீழே உள்ளே வரப்போகிறாங்களான்றது தான் விஷயமே. அப்போ 22,800 கால் ஆப்ஷனுடைய லோ வந்து நம்மளுக்கு 119 அப்படின்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ் 119 அப்படின்னா 22,919 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அடுத்து 22,700 கால் ஆப்ஷனுடைய லோ 44 அப்படின்னா 22,656 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அடுத்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணிக்கிங்க கிட்டத்தட்ட. அப்போ 163. அப்போ 22,963 அப்படின்றது வைட் ரேஞ்சுடைய டாப். அடுத்து அதை எப்படி மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 22,624. ஓகேங்களா? 22,637 வச்சிட்டிங்கன்னா அப்படின்னா அது நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ ஒரு பாட்டம் வந்து கிரியேட் ஆகுது இதில். அதாவது எஸ்டர்டே லோக்கு நியர்பை நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் கிரியேட் ஆகுது. அப்போ நாளைக்கு மார்க்கெட்டில்
இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி எவ்வளோ குரூஷியலாக ப்ளே பண்ண போகிறாங்க, அதிலிருந்து மார்க்கெட் எப்படி மாறுபட்டு நிற்க போகுதுன்றதை பார்க்கணும். இன்றைக்குமே நம்மளுக்கு கால் சைடு ஒரு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக தான் இருக்குது. புட் சைடை விட கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி கால் சைடு நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனை தக்க வைக்கிறாங்களா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு ஒரு நல்ல ரேஞ்ச் கொடுத்துட்டு மார்க்கெட் லோலேருந்து 599 600லேருந்து ஒரு 850 வரைக்கும் வச்சுக்கோங்க, 250 பாயிண்ட் ரேஞ்சு கொடுத்துருக்க மார்க்கெட்டில் நியர்பை அங்கே ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா கீழே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்மளுக்கு நைட் ஒரு யூஎஸில் ஒரு டேட்டா வரப்போகுது. ஸோ அந்த டேட்டா வச்சு நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தும் இருக்குது. நம்ம ஃபியூச்சர்ஸ் அங்கே எப்படி ட்ரேட் ஆகுது, ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து கீழே இறங்க போகிறாங்களா இல்லை மேலே மறுபடியும் கொண்டு போக போகிறாங்களா, நாளைக்கு காலையில் நம்மளுடைய ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் எப்படி ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த லோ வைடாக வச்சுருக்கக்கூடிய லோவே கட் பண்ண போகிறாங்களா அப்படின்றதுக்கும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஐவியும் சப்போர்ட்டிவாக இருக்கணும். இன்றைக்கி க்ளோசிங்கை விட நாளைக்கு ஓப்பனிங்கில் அதிகமாக இருந்துட்டாங்கன்னா ஒரு பெரிய மொமெண்டம் பில்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 48,500 அப்படின்ற லெவல். அப்போ அந்த 48,500க்கு மேலே தான் ஓப்பனே. சரிங்களா? ஒரு வைடஸ்ட் ரேஞ்சு கொடுக்குறோம். நிஃப்டியில் எப்படி நம்மளுக்கு 22,600னா அதுக்கு மேலே தான் ஓப்பன் வச்சுருக்காங்க. அப்போ இதில் 48,500 தான் நம்ம ஒரு ரேஞ்சாக கன்சிடர் பண்ணும்போது அதுக்கு மேலே தான் ஓப்பனே. ரெண்டாவது ஓப்பனுக்கு மேலே தான் சஸ்டெயினே பண்ணுறாங்க. அப்போ அந்த 48,500 அப்படின்ற ஸ்ட்ராடலுடைய ரேஞ்ச் என்ன எடுத்திருந்தீங்கன்னா, ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்காங்களா அப்படின்றத பார்ப்போம். எடுத்துக்கலாம். இதில் 48,500 நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நேற்றுக்கு அதை வச்சு தான் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ 48,500 ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ ஆச்சு, 400 420. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 900 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஆடர் ப்ரீமியம் 900 பாயிண்ட் அப்படின்னா 48,500 + 900. ஷார்ட் ரேஞ்சுன்னு வச்சிங்கன்னா 48,966. வைட் ரேஞ்சோட டாப் என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா 900 பாயிண்ட் அப்படின்றப்ப 49,400. இப்போ இன்றைக்கி ஹை பார்த்துக்குங்க, இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம்னு பார்த்துங்க. அந்த வைடஸ்ட் ரேஞ்சுக்கிட்ட தான் முடிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து சார்ட்டையும் இதை வந்து காமிக்கக்கூடாது, அதுதான் செபியோட ரூல்ஸு, அதனால் நம்ம காமிக்கல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ இன்றைக்கி க்ளோசிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 49,000. மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது எங்கே, 49,300. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 49,000 ஒரு ஸ்ட்ராடில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ 49,000 காலுடைய க்ளோஸ் 658னா 49,658. அடுத்து 49,000 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 48,731. ஓகேங்களா? இப்போ அந்த ரேஞ்ச் இதுதான் வந்து ஷார்ட் ரேஞ்ச் உடைய டாப்பும் பாட்டம். இதுக்குள்ளே நாளைக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்காங்க. இங்கே இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி மந்த்லி கான்ட்ராக்டில் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகுறதுக்கும், அவங்க சினாரியோ பேசிஸில் எப்படி இருக்காங்க, மார்க்கெட் சென்டிமெண்டலாக எப்படி இருக்குது, சினாரியோவில் எப்படி ஓப்பன் ஆகிருக்காங்க, அதுக்கடுத்து நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் எந்தெந்த மிட் பாயிண்ட்டு இந்த ரேஞ்சுக்கெலாம் மேலேயும் கீழே இருக்காங்கன்றதை பொறுத்து அதுக்கப்புறம் ஃபர்தர் மொமெண்டம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஓப்பன் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். அப்போ தான் அந்த ஓப்பன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ப்ரீமியம் இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் வந்து நம்ம டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி ஸோ அதனுடைய ரேஞ்சை கடக்கும்போது ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் ஒரு நேக்கடாக இல்லைனாலும் ஒரு ஹெட்ஜோடு நம்ம போனோம் அப்படின்னா ஒரு கணிசமான ப்ராஃபிட்டில் நம்ம மார்னிங்லேயே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ண 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 உங்களுக்கு அது பழகிடும். ஓகேங்களா? இதைத்தான் நம்ம வந்து ஒரு வெபினாராக கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை. ஆல்ரெடி 2 வெபினார் கண்டக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதை மிஸ் பண்ணவங்க இந்த வெபினாரை பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? இந்த வெபினாரில் நம்ம அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அதை எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது, அது கூட நம்ம வந்து பர்சன்டேஜ் வைஸில் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு என்ட்ரி அப்படின்றத பொறுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான நிறைய டேக்அவேஸ் இருக்கும். ஸோ வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வெபினாருக்கான டீட்டெயில்ஸ் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.